ஹாய் மக்களே. ஸோ ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் நான் மீன் வாங்கியிருக்கேன், கப்பி வெரைட்டி. ஆனால் இந்த தடவை ஒரு சபதம் மாதிரி எடுத்திருக்கேன், ஒரு ஜோடியிலேருந்து 100 ஜோடி செய்கிற மாதிரி. ஹட்டா 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 டீக் ஹோலக்கு ஹட்டா ஹட்டா ஹட்ட ஹட்ட சொல்லி ஹட்டாரம்மா ஆர்வமே ரணங்கலமாக இருக்குங்க. பேக்கெட் வந்தாச்சு, கொரியரில் எதுவும் டேமேஜ் இல்லை, ஒரே ஒரு பக்கம் அமுங்கியிருக்கு. சரி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சிசர் போட்டிருக்காங்க பசங்க. ஸோ அந்த கூர்மையான டாப் எண்டில் வந்துட்டு இது குத்தி இருக்கு, அதனால லீக் ஆகிருக்கு. மீன் என்ன ஆகுதுன்னு சொல்லி தெரில. மீனுக்கு ஒன்றும் ஆகலைங்க, பேக்கெட் மட்டும்தான் லீக் ஆகிருக்கு. குத்தி இருக்கனால அந்த பேக்கெட்டில் லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சப்பாத்தியை நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, முயலுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த சப்பாத்தி அவங்களுக்கு தான். ஸோ இப்போ வந்து நான் டக் சைடுக்கு வந்திருக்கேன், அவங்களுக்கும் தீனி வைக்கணும்ல. சலோ ஆஜா பை. அடா தேத்தோம். காலையில் டிஃபன் எங்கள் வீட்டில் மக்ரோனி, அதனால கொஞ்சம் பேலன்ஸ் இருந்த மக்ரோனியை டக்ஸுக்கு வச்சாச்சு. எங்கே இவங்களோட பாட்டில், தண்ணி பாட்டில் இங்கே இருக்கு. ஸோ இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடலாம். இவங்களுக்கு எப்போ தீவனம் போட்டாலும் வேக வேகமாக சாப்பிடுவாங்க, அதே மாதிரி தண்ணியும் அதிகமாக குடிப்பாங்க. சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். ஒரு டப்பாவை தண்ணி ஃபுல்லாக நிரப்பி வச்சிடலாம். 1 by 1 மீன் விட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம டிமாண்டடான ஏஎஃப்ஆர் அல்பினோ ஃபுல் ரெட்னு சொல்லுவாங்க. இப்போது ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு, அதனால் இவங்களோட கலரு ஒரு லெவலுக்கு பரவாயில்ல. பக்கத்தில் பார்த்தோன்னா பர்பிள் பெரி ட்ராகனோட குட்டிங்க நல்லா ஆக்டிவாக சுற்றின்னு இருக்காங்க பாருங்கள். அடுத்தது வந்துட்டு நம்மளோட ப்ளூ கோய் கப்பி வெரைட்டி. இது வந்துட்டு மேலு ஃபீமேலு ஒரு ஜோடி வாங்கியிருக்கேன். ஸோ டாப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு தொப்பி போட்ட மாதிரி இருக்கும், அது வந்தாலே கோய் வெரைட்டியில் சேர்ந்துடும் இந்த வகை மீனுங்க. நம்ம ஜெட் பிளாக் தொட்டியில் பார்த்தோன்னா குட்டிங்க வெளியில் வந்திருக்கு. அப்புறம் இலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, ஸோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இலையை எடுத்துடலாம். இலையை எடுத்துகிட்டு ஒரு ஸ்கூப்பை நம்ம பக்கத்தில் இருக்க தொட்டியை போட்டாச்சு, அதே மாதிரி இன்னொரு தொட்டியிலும் போட்டுடலாம். அப்போ தான் பேரண்ட்டை ஈஸியாக எடுக்க முடியும், இல்லைன்னா அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு ஓடினே இருக்கும். பெரிய தொட்டி போல் 2 ஸ்கூப் போடணும், அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஹைட் அவுட் ஸ்பேஸும் வந்துடும். இதுக்குள்ளே ஒரு குட்டி மாட்டிடுச்சு பாருங்கள், எப்படி வெளியில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கப்பினால குட்டி அதிகமாக போட்டுன்னே இருப்பாங்கங்க. ஒரே நேரத்தில் 10லேருந்து 20 குட்டி போடும், சில நேரத்தில் வந்து 100 குட்டி கூட போடும். டக்வீடு இலை எடுத்த உடனே பெரிய மீனுங்கன்னா ஒரு லெவலுக்கு கண்ணுக்கு தெரியுது. இதை பாருங்கள், வெளில வர பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ மேல் தனி ஃபீமேல் தனியாக செப்பரேட் பண்ணியாச்சு. எதுக்காக பண்ணுறோன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து குட்டி சாப்பிடாது, அதுக்காக நம்ம வந்து பேரண்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டா ப்ரீடிங் ஈஸியாக இருக்கும். வாங்கினதில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. நம்மக்கிட்ட ஆல்ரெடி 4 வெரைட்டி இருக்குது, அதாவது மாஸ்கோ ப்ளூவில் 4 மீனுங்க இருக்குது, அதில் இது ஒன்று க்ரீன் மாஸ்கோ. நம்மக்கிட்ட இருக்கிற 2 ப்ளூ மாஸ்கோவை நம்ம ப்ரீடிங்கு வைக்க போகிறோம். க்ரீன் மாஸ்கோ இப்போதைக்கு நம்ம ப்ரீடிங்கு தேவையில்லை, அது டிமாண்டில் இல்லை, அதனால் க்ரீன் மாஸ்கோவை நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்கோ ப்ளூவும் கோய் கப்பியும் டிஃப்ரென்ஸ் காமிச்சிடுறேன். நம்ம ப்ளூ கோயும் மாஸ்கோ ப்ளூவும் சேமாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களோட ரெக்கை பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். மாஸ்கோ ப்ளூ வந்து டோட்டல் ப்ளூ ஷேடில் இருக்கும், ஆனால் ப்ளூ கோயோட ரெக்கை வந்து ஒயிட் கலரில் இருக்கும், தொப்பி போட்டிருக்கும். அது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது வருது பாருங்கள், வெள்ளை கலர் ரெக்கை, அதாவது வால் இடத்துல. ஸோ நம்ம மாஸ்கோ க்ரீனு அடல்ட் ஸ்டேஜுக்கு இல்லை, நம்ம அடல்ட் ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது நம்ம செப்பரேட் டப்பாவில் வச்சிடலாம் இந்த மாதிரி. ஸோ மேல் நீங்கள் ஒரே டப்பாவில் வைக்கலாம், ப்ராப்ளம் இருக்காது. ஆனால்
ஃபீமேல் வச்சா குட்டி போட்டுருவாங்க. அதனால மேல் தனி, ஃபீமேல் தனியா வச்சா சீக்கிரமா வளர்ந்துருவாங்க. இப்போ பக்கத்துல இந்த டப்பா பார்த்தீங்கன்னா, வெயிலும் பாய்ச்சியும் கலந்து கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு. மீன் ஏதாவது இருந்துச்சுன்னா கழட்டிறலாம். இவ்ளோ பெரிய டப்பால ஒரே ஒரு மீன் தான் இருக்கு. வெயில்னால நெறைய மீன் செத்து போச்சுங்க. ஸோ, இந்த பெரிய இடம் இந்த மீனுக்கு தேவையில்ல. ஸோ, வேற டப்பால மாத்திடலாம். ஸோ, இந்த டப்பால ஒரு 2 பேர் எடுத்துடுறேன். இது வந்து மெட்டல் ரெட் லேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, மேல் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃபீமேல் ஒரு எடுத்துட்டு ஒரு டப்பால வச்சிடலாம். ஒரு பேர் ரெடியா இருக்கும். ப்ரீடிங்க்கு ஒரு டப்பா செட் பண்ணியாச்சு. ஸோ, எதுக்காக 2 எடுக்கிறோம்னா, 2 மீன் போட்டா தான் அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா அந்த டப்பால மீன் குட்டி போட்டவுடனே நம்ம பேரண்ட்ட மறுபடியும் இந்த டப்பால விட்டுடலாம். குட்டிங்க பெருசான உடனே வேற டப்பால நம்ம மாத்திரலாம். இதுதான் ப்ரொசீஜர்ஸ். ஏன்னா, குட்டி போட்ட உடனே சில மீன் வந்து சாப்பிட்ரும். அதுவும் இந்த எக்ஸாட்டிக் கப்பி. இதெல்லாம் எக்ஸாட்டிக் கப்பினால குட்டிங்கலாம் சாப்பிட்ரும். நார்மல் கப்பி சாப்பிடாது. ஸோ, குட்டி போட்ட உடனே அடுத்த நாளே நம்ம வந்து பேரண்ட்ட பிரிச்சிரணும். எல்லை மெயினுங்க. மேல வந்து எல்லை போட்டா கொஞ்சம் குட்டிங்க தப்பிச்சிரும். ஸோ, அதே மாரி நான் வந்து எலக்ட்ரிக் ப்ளூ 2 பேர் எடுத்து வச்சாச்சு 2 டப்பால. ஸோ, இங்க ஒரு பேர் இருக்கு. இந்த டப்பால இன்னொரு பேர் இருக்கு. நம்ம பிரிச்சு வைக்கிறதுக்குள்ள மழை வர மாரி ஆயிடுச்சு. ஸோ, சென்னையில எந்த இடத்துல மழை பெஞ்சதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த தடவை சந்திக்கலாம் மக்களே.